நான் வருமான வரித்துறை கட்ட மாட்டேன் என்று நின்ன ஒருத்தர் தான் இந்த நாட்டுல ஊழலை ஒழிக்க போறாராம். ஊழல் கரைவடியாமலே விட போறாராம். நான் மட்டும் ஊழலை ஒழிக்க மாட்டேன், என் கூட இருக்கிற ஊழல் செய்ய விட மாட்டேன். சம்பளம் என்னங்க பணம், காசு என்னங்க காசு, நான் பார்க்காத காசா, எவ்வளவோ பார்த்துட்டேன். கேரியோட உச்சத்தை உதவிட்டு வந்திருக்கிறேன். 200 கோடி ரூபாய் வருமானத்தை உதவிக்கிறேன், 200 கோடி வருமானத்தை உதவிக்கிறாரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை உதறினாரா இல்ல 200 கோடி ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு தயாரி பண்ணி பணத்தை வாங்கி அதை மறைச்சாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது இருந்திருக்கு. ஏதோ இந்த தீர்ப்பு வந்த உடனே விஜய் ஊழல்வாதி முழுக்க முழுக்க அவர் எல்லாம் தப்பு தான் பண்ணிடான்ற தொழில இந்த ஒரு தீர்ப்பை மட்டும் வச்சிருக்காரு. இது ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு. நீதித்துறை வரலாறுல தனி நீதிபதி, அதுக்கு பிறகு 2 நீதிபதிகள், அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம், பல அடுக்குகள் இருக்கு. அதெல்லாம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது. அதனால இந்த ஒரு தீர்ப்பை வச்சுட்டு விஜய் ஊழல்வாதி மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிற துணியில கடந்த 2 மணி நேரமா திமுக ஒரு தொண்டு சதைக்கும் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை விஜய்க்கு எதிராக கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்திருக்குது. கடைசியில உச்சநீதிமன்றத்தில் அது மறுபரிசீலனை உட்படுத்தப்பட்டிருக்கின்றன, சமரசமாக இருக்குது. விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஏதோ இந்த தீர்ப்பு முடிவுகளை எழுதிவிட்டது போன்ற தொனியில பேசுவது என்பது அபத்தமானது. இது ஒரு வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு. மோடி அரசாங்கத்தின் வருமான வரித்துறை தனக்கு பிடித்தவர்கள் மீது எப்படி வழக்கு போடுகிறது, பிடிக்காதவர்கள் மீது எப்படி வழக்கு போடுகிறது என்பதெல்லாம் நன்கு அறிந்தவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான நிகழ்வு என்பது தெரியும். இது ஒன்று மட்டுமே விஜயோட அரசியலை அளப்பதற்கான அளவுகோல் அல்ல.